அம்மாட்ட கேட்டுருவோம். சாமுண்டீஸ்வரியம்மா, சாமுண்டீஸ்வரியம்மா. வணக்கம். என்ன ஊர் ஜனங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? அம்மா, உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். என்ன முக்கியமான விஷயம்? அம்மா, நாங்க ஓட்டு போட்டு ஊர் தலைவரா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்களும் ஊருக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. முன்னைய விட இப்ப ஊரும் நல்லா இருக்குமா? ஒரு ஊர் தலைவரா என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன். இதுக்கு எதுக்கு என்ன பாராட்டுறீங்க? இல்லைங்கம்மா, நிறைய ஊர்கள்ல பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஒதுக்குற நிதியில நிறைய கையாடல் பண்றாங்கம்மா. அத தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்கம்மா. ஆனா நீங்க கவர்மெண்ட் பணத்தோட உங்க சொந்த பணத்தையும் ஊரு நல்லதுக்காக செலவு பண்றீங்கம்மா. இது ரொம்ப பெரிய விஷயமா. சரி, என்ன விஷயமா வந்தீங்க அத சொல்லுங்க. இந்த ஊருக்காக நீங்க இன்னொரு உதவியும் செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. பரமேஸ்வரியம்மா கோயில் கட்ட ஒரு இடத்த தானமா கொடுத்திருக்காங்க. அதுல துர்க்கை அம்மனுக்கு சின்னதா ஒரு கோயில் கட்டலான்னு இருக்கோம். அவங்க இடம் கொடுத்தா நீங்க கட்ட வேண்டியது தானே, அதுல என்ன பிரச்சனை? அம்மா, அந்த நிலத்தை கோயிலுக்கு எழுதி வைக்கணும்னா பத்திரத்துல பரமேஸ்வரி அம்மாவோட நீங்களும் சேர்ந்து கையெழுத்து போடணும்னு வக்கீல் சொல்றாருமா. அதான் நீங்களும் கையெழுத்து போட்டா கோயிலுக்கு அந்த நிலம் சேர்ந்துருமா. அப்புறம் கோயில் கட்டுறதுல எந்த பிரச்சனையும் வராதுமா. ஐயா, ஊர்க்காரங்கெல்லாம் என்ன மன்னிக்கணும். அந்த அம்மாவுக்கும் எனக்கும் இருக்கிற பகையை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கும் எங்களுக்கும் தான் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லியாச்சே, அப்புறம் எதுக்கு நான் வந்து கையெழுத்து போடணும்? நீங்க சொல்லலாமா, ஆனா சட்டம் ஒத்துக்கணுமே. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மருமக இல்லைன்னு ஆயிருமாமா. அந்த நிலத்தை சேதுபதி ஐயா பரமேஸ்வரி அம்மா பேர்லயும் ராஜன் ஐயா பேர்லயும் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்க ராஜன் ஐயாவோட மனைவி. அதனால அவங்களோட சேர்ந்து நீங்களும் கையெழுத்து போடணுமா, இல்லைன்னா அந்த பத்திரம் செல்லாதுமா. ஏங்க, என் அக்கா தான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்றாள்ல, அப்புறம் ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க அந்த குடும்பத்தோட பகையை மறந்து அந்த கிழவியோட ஒன்னா சேர்ந்து எப்படி கையெழுத்து போட முடியும்? அம்மா, நாங்க இந்த ஊர் நல்லதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல நீங்களும் ஒருத்தவங்க தான். உங்க நல்லதுக்கும் சேர்த்துதாமா பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருக்குமா. இப்ப என்ன, நிலம் தானே உங்களுக்கு பிரச்சனை, அத நாங்க தரோம். அதுல நீங்க அம்மா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்க மருமக சாமுண்டீஸ்வரி வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க ஐயா, வந்துகிட்டே இருக்காங்க. என்னடா மாமனே, அந்த சாமுண்டீஸ்வரியை இன்னும் காணோம்? ஒரு வேளை வரமாட்டாளோ? சித்தப்பா, அவளதான் ஊர் மக்களை வச்சு அந்த டிரைவர் பைய கார்னர் பண்ணிட்டானே. அவளுக்கு வேற வழியில் வந்துதான் ஆகணும். ஏண்டா மாமனே, இந்த நிலம் கோயிலுக்கு போக கூடாது, அந்த கிழவி குடும்பத்துக்கு சாமி குத்தம் வந்து சேரணும்னு பணத்தை எல்லாம் தூக்கிட்டு வந்து புதைச்சு பார்த்தோம். கடைசியில நம்ம ஏமாந்து போனதாண்டா மிச்சம். என் மருமக வந்துட்டா. அம்மா வணக்கம். வணக்கம் 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 அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா உட்காருங்கம்மா. மேடம் நீங்களும் உட்காருங்க. சார் நீங்க வாங்க சார், நீங்களும் வந்து உட்காருங்க சார்.
உட்காரியா. அம்மா, உங்க மகன் மருமக வந்துட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம் ஐயா. மேடம், பத்திரத்துல எல்லாம் டைப் பண்ணி தயாரா இருக்கு. நீங்க 3 பேர் சைன் பண்ணா போதும். சரிங்க, பத்திரத்துல சீக்கிரம் கையெழுத்து வாங்கிட்டு விடுங்க, நான் கிளம்பணும். பரமேஸ்வரி அம்மா, முதல்ல நீங்க வந்து சைன் பண்ணுங்க. கொடுங்கம்மா, நீங்க உட்காருங்க. சார், நீங்க வாங்க சார்.